Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காய தொக்கு தான் பண்ண போறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கீறி எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி. 4 வெங்காயத்துக்கு நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா கறிவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். இப்போ அடுப்பில் வந்து நான் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காய விட்டு நான் கடுகு ஆட் பண்ணிட்டேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர விட்டு இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட கருவேப்பிலை நான் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வரணும். நான் 4 வெங்காயத்துக்கு வந்து பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கிறப்ப அந்த அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்னதுக்கே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஒரு தக்காளியை ஆட் பண்ணிடலாம். சென்டரை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ தக்காளி நல்லா பாதி அளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஆட் பண்ணுறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது 1 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா அந்த மிளகாத்தூள் இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அப்படியே தொக்கு மாதிரி இருக்கிறதுனால இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நான் இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த மசாலா வாசனை எல்லாம் நல்லா போகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெங்காயத்தொக்கு. இதை லைட்டாக நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு வெங்காயத்தொக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.